வணக்க மக்களே, சட்டமன்ற வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமாவா? எடப்பாடியின் ரகசியமாக செய்ய துணிந்த அந்த காரியம் என்ன? செங்கோட்டையின் பரபரப்பு வாக்கம். வாங்க வெளியே முழுமாக்கலாம். அதாவது அதிமுக வளர்ந்த விலகி இன்னும் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள்லாம் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என்று அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ள கருத்துதான் அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது மாற்றுக் கட்சியில் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாற்றுக் கட்சியில் இருந்தது என்பது அதிமுகவில் பிளவு மற்றும் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்திருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது கோவை செய்தியாளரிடம் பேசிய அவர் கடந்த காலங்களில் திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ரகசிய முயற்சியெல்லாம் மேற்கொண்டதும் முற்றிலும் உண்மை என்றும் அதன் காரணமாகத்தான் அதிர்ச்சியடைந்த அக்கட்சியினர் தற்போது அதாவது தொடர்ச்சியாக டிவிகேவை நோக்கி வந்தவண்ணம் உள்ளார் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிற நிலையில்தான் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு அதாவது அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்களை தாவைக்கா பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது என்பதே கூறப்படுகிறதா. அதாவது அண்மையில் அதிமுகவின் மூத்த அமைச்சருமான இரண்டு முக்கிய நிர்வாகிகளான அதாவது சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகிய இருவருமே அதிமுகவில் ஒரு காலத்தில் அமைச்சராக இருந்து வந்தவர்கள். அவர்கள் இருவருமே தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்கால் அவர்கள் இணைந்திருப்பதுதான் அதிமுக தொண்டர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா. இப்படிப்பட்ட சூழலில் அதாவது ஏற்கனவே அதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ள சூழல்தான் இந்த ராஜினாமா படலமும் கட்சி தாவல் என்பது வரும் நாட்களில் மேலும் நீடிக்கும் என்பதே அமைச்சரின் இந்த ஒரு அதிரடி பேச்சாக உறுதிப்படுத்தியிருக்கிறதா. இது அரசியல் நோக்கம் மற்றும் அரசியல் அமைச்சர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இருக்கையில்தான் செங்கோட்டையன் செய்தியாளர் பேசியதாவது இன்னும் 1000க்கு மேற்பட்டோர் கண்டிப்பாக அதிமுக வளர்ந்து விலகி தாவைக்காவல் அவர்கள் இணையக்கூடும் என்று அவர் கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழல்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளராக விளங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக இப்படி கட்சியில் விலகி மாற்றுக் கட்சியில் இணைவதை அதிமுக தொண்டர்கள் எல்லாம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. எடப்பாடியின் அவருடைய அடுத்த கட்ட நகர்வை குறித்து தான் அதிமுக தொண்டர்களை பெரும் கேள்வியெல்லாம் வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறதாம். மேலும் அதிமுகவில் இன்னும் நிறைய அமைச்சர் மற்றும் நிறைய எம்எல்ஏக்கள்லாம் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்கால் என்ற செய்திதான் செங்கோட்டையன் கோரியிருப்பது அரசியல் வட்டாரத்திலே புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. ஒரு காலத்தில் தனது 50 ஆண்டு அரசியலும் கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இப்பொழுது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு அது மட்டுமின்றி அதிமுகவின் பிளவு மற்றும் உட்கட்சி வாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்திருக்கிறதா. இந்த வகையில்தான் எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் வெகுவாக எழுந்திருக்கிறதா. கூடிய விரைவில் தமிழகத்தில் இடைத்தேர்தல் என்பது கூடிய விரைவில் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 7 சட்டமன்ற உறுப்பினர் காலியான நிலையில் 7 இடத்திற்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் இடைத்தேர்தல் என்பது நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.